Okay, now let's dive into the history of psychology. History பத்தி படிக்கிறது வந்து போரிங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் ஏன்ஷியன்ட் பீப்புள்ஸ் வந்து எப்படி மைண்ட் படிச்சுட்டு இருந்தாங்க, எப்படி வந்து இந்த சைக்காலஜின்ற ஒரு விஷயம் உருவாச்சு. இப்ப நம்ம சைக்காலஜி நம்ம கையில இருக்கிறதால மட்டும்தான் பீப்புள் வந்து ஒரு தெரபிஸ்ட பார்த்து பேசி அவங்களால வந்து கியூர் ஆகி ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியுது. ஸோ சைக்காலஜி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் லைஃப். ஓகே, அது இருக்கிறதால மட்டும்தான் பீப்புளால எவ்வளோ பெரிய எவ்வளோ லைக் எப்படி சொல்றது, எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருந்தும் கூட அவங்க திருப்பி பேக் டு லைஃப் வர்றதுக்கான காரணமே ஒரு சைக்காலஜிஸ்டால மட்டும்தான் இருக்கும். ஒரு தெரப்பி, அவங்களோட மென்டல் இல்னஸை வந்து கியூர் பண்றது, இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஜஸ்ட் வாட்ச் திஸ் வீடியோ. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த டாபிக். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, சைக்காலஜி வந்து பிலாசபில இருந்து வந்ததுன்னு நான் உங்களுக்கு ப்ரீவியஸாவே சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி எப்படி நடந்துச்சு நான் சொல்றேன். இங்க இருந்து இங்க வந்திருக்கும். இது இவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, இவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, இவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, நம்ம சொல்லுவோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க கிட்ட இருந்து வருவோம், ஏன்ஷியன்ட் பீப்புள்ஸ் கிட்ட இருந்து வருவோம். இந்த டூ ஃபீல்ட்ஸ்ல இருந்து வந்தது தான் இது. இது ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது வந்து பிலாசபி. பிலாசபர்ஸ் இருக்காங்கல்ல, பிலாசபர்ஸ் அவங்க என்ன வந்து கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட, மைண்ட்னா என்ன, ஏன் நம்ம இப்படி பிஹேவ் பண்றோம்ன்ற கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கிட்ட கான்ஸ்டன்டா இருந்துச்சு. தென் அந்த கொஸ்டின்ஸ் எடுத்து போட்டவங்க தான் பிசியாலஜிஸ்ட். ஓகே, இவங்க பிசியாலஜிஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏன் எதுக்கு பிஹேவ் பண்றது சயின்டிபிக்கா போட்டு அவங்க வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. பட் ஆனா அவங்களால டீப்பான மென்டல் கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாததால அரௌண்ட் 1800s வந்து என்ன பண்ணாங்க, சைக்காலஜிஸ்ட் வந்து ஓன் பாத் கொண்டு வந்து லைக் இது வந்து ஒரு ஸ்டடியா இல்லாம இருந்தப்போ இது வந்து தனியா சைக்காலஜி வந்து ஒரு சயின்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டடி கொண்டு வந்ததே சைக்காலஜிஸ்ட் மட்டும்தான். ஓகே, ஸோ தட்ஸ் ஹவ் ஆக்சுவலி வந்து க்ரோ ஆச்சு. இது இங்க இருந்து இங்க க்ரோ ஆனதோட கதை வந்து இதுதான். ஓகே, லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இம்பார்ட்டன்ட் பியானர்ஸ் இன் சைக்காலஜி. ஓகேவா, வில்ஹெல்ம் ஹுண்ட் அண்ட் வில்லியம் ஜேம்ஸ், இவங்க ரெண்டு பேருமே இம்பார்ட்டன்ட் பீப்புள், இன்னும் வரைக்கும் பேசப்படுறாங்க. ஏன்னு சொல்றேன், இவர் இருக்காங்கல்ல, இவங்க வந்து இஸ் கால்ட் as a father of psychology. in 1879 இவர் தான் ஃபர்ஸ்ட் சைக்காலஜி லேப் ஓபன் பண்ணாரு ஜெர்மனில. ஓகே, அண்ட் இவரோட கோல் என்ன தெரியுமா, டு பிரேக் டவுன் மைண்ட். அதாவது மைண்ட் இருக்குல்ல, மைண்ட வந்து பேசிக் பார்ட்ஸா வந்து பிரேக் டவுன் பண்ணாரு. அதாவது சென்சேஷன், ஃபீலிங்ஸ். சென்சேஷன் அண்ட் ஃபீலிங்ஸ் இவர் என்னன்னு சொன்னாருன்னா இன்ட்ரோஸ்பெக்ஷன் சொன்னார். ஸோ இவரை வந்து மேப் மாதிரி நினைச்சுக்கோங்க. லைக் திங்க் ஆஃப் him as a மேப். லைக் இவர் தான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரே ஓபன் பண்ணி விட்டவர். ஓகே, அண்ட் ஹீ ஓபன் த ஃபர்ஸ்ட் லேப். லைக் இவர் தான் வந்து மைண்ட் வந்து ஒரு பசில் மாதிரி பண்ணி அது வந்து என்னென்ன பீசஸ் வந்து மிஸ் ஆகுது, எதை எதை நம்ம கனெக்ட் பண்ணணுன்ற மாதிரி ஹீ ஆக்சுவலி கிரியேட்டட் அ மேப். இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆன் த அதர் ஹேண்ட் வில்லியம் ஜேம்ஸ் வந்து அமெரிக்கால என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, he said so what, அதாவது he wasn't interested in the structure. ஓகேவா, இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லாம அவர் வந்து எப்படி மைண்ட் ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி நம்ம உயிர் வாழ்றோம், எப்படி அடாப்ட் பண்றோம்ன்றத வந்து இன்னும் டீப்பா போய் லைக் இந்த மாதிரி டூல்ஸ்ல யூஸ் பண்ணி நம்ம வெஹிக்கல்ஸ்ல ஓபன் பண்ணி ஒரு ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் ஓபன் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தெரியுமா. அந்த மாதிரி இந்த பசில்குள்ளேயும் என்ன நடக்குதுன்றத வந்து பார்த்தவர் தான் இவர். ஓகேவா, லைக் இவர் வந்து ஸ்ட்ரக்சர் போட்டாரு, இவர் வந்து அதோட ஃபங்க்ஷன் என்னன்ட்டு உள்ள போய் பார்த்தவர். ஓகே, அண்ட் they both are very important. இப்ப வரைக்கும் they matter because இவங்க தான் ஃபவுண்டேஷன் போட்டது. அண்ட் தேர்ட் ஸ்லைட் இஸ் ஆல் அபவுட் நம்மளால நிஜமாவே மைண்ட் படிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறது. ஒரு சைக்காலஜி கோர்ஸ் அப்படின்றதே வந்து, இப்போ நான் சைக்காலஜி படிக்கிறேன், 4 years நான் பேச்சுலர்ஸ் பண்றோம், அப்புறம் மாஸ்டர்ஸ் பண்றோம், அப்புறம் பிஹெச்டி பண்றோம். ஸோ வி ஆர் டேக்கிங் அ லாட் ஆஃப் டைம். பிகாஸ் வந்து ஒரு ஹியூமனோட மைண்ட் அப்படின்றது வந்து ஒரு சிம்பிளான திங் கிடையாது. தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ நாங்க வந்து அவ்வளோ இன்டெப்தா படிச்சு 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 நாங்க வெளியில வரும்போது மட்டும்தான் வி குட் ஸ்டடி த மைண்ட். ஓகே, ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு மைண்ட பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ட்ரெயின்டு பர்சன்ஸால மட்டும்தான் வந்து they can do this. நீங்க எக்ஸெப்ட் பண்ணிக்கிறீங்களா அந்த விஷயத்த? ஒரு ட்ரெயின்டு பீப்புளால மட்டும்தான் எப்படி எப்படி வந்து ஒரு
ஒரு ஹியூமன் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்க பிரெயினை வந்து படிக்க முடியும். பட் ஆனா இஷ்யூ என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒன் பர்சன் வந்து என்ன சொல்லுவாங்க, லைட் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு பர்சன் என்ன சொல்லுவாங்க, சாஃப்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது ரிப்போர்ட் எப்படி நம்ப முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்ல. ஸோ தட்ஸ் வை சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒப்ஜெக்டிவ் வேஸை வந்து ஃபைண்ட் பண்ணாங்க. அதாவது இப்போ இது இப்ப நான் ஒரு விஷயம் லைக் லைட்டே எடுத்துக்கலாம். லைட் பிரைட்டா இருக்குன்னு சொல்ற ஒருத்தரோட இதை மட்டும் எடுத்து நான் வந்து போட்டேன் அப்படின்னா, லைக் நான் இப்போ எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா, லைட் சாஃப்டா இருக்குன்னு சொல்றவரோடது வந்து கொஸ்டின் மார்க் ஆயிடும்ல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரெயின்ட் அப்சர்வேஷன் அப்சர்வ் பண்ணுவோம். இன்னொருத்தவங்களுக்கு எப்படி இருக்கு இதே வந்து, இன்னொருத்தவங்களுக்கு எப்படி இருக்கு இன்னொருத்தவங்க. ஸோ கன்சிஸ்டண்டா நம்ம வந்து என்னன்னு பார்த்து கொடுக்குறோம் தெரியுமா, அப்பதான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அப்ஜெக்டிவா பண்ணுவாங்க. ஓகே, அப்ஜெக்டிவா they'll sit and they'll just observe different people experiencing same thing. ஓகே, சேம் திங் டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு வரும்போது டிஃப்ரெண்டா அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. தட்ஸ் how it is. ஓகே, அண்ட் ஓகே, இது வந்து ஃப்ரெட் பத்தி சைக்காலஜில வந்து சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரெட் பத்தி பேசாம இருக்கவே முடியாது. ஐ ஆல்சோ டெல் வாட் ஹீ டிட். லைக் ஃப்ரெட் வந்து ஏன் இவ்வளோ பாப்புலரா இருக்காங்க அதெல்லாம் வந்து, இஃப் யூ வாண்ட் ஐ கேன் மேக் அ செப்பரேட் வீடியோ ஆன் ஃப்ரெட் டூ. பட் ஆனா இப்ப நான் இதுல என்ன சொல்றேன் அப்படின்னா, ஹீ ஆக்சுவலி சேஞ்ச்ட் எவ்ரி திங். அதுதான் நம்ம ட்ரூத். லைக் இவர் வந்து என்னன்னா இன்ட்ரடியூஸ் த ஐடியா, லைக் ஹியூஜ் பார்ட் ஆஃப் த பிஹேவியர், லைக் ரொம்ப பெரிய பார்ட் ஆஃப் த பிஹேவியர், நம்ம நடந்துக்கிறதோட பெரிய பார்ட்டே வந்து அன்கான்ஷியஸ் மைண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லைக் நம்ம பிரெயினோட பார்ட் இருக்குல்ல, ஒரு பார்ட் வந்து கான்ஷியஸா நடந்துப்போம், ஒரு பார்ட் வந்து அன்கான்ஷியஸா நடந்துப்போம். அன்கான்ஷியஸா நடக்கும் போது அது நம்மளுக்கே தெரியாம நடக்கிற விஷயம். லைக் நமக்குள்ளேயே நம்ம சில விஷயத்த அடக்கி வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி மெமரிஸ், சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் ஆர் சைல்ட்ஹுட் மெமரிஸ், அப்புறம் வந்து ஹிடன் டிசையர்ஸ், இதெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ள இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் தான் மேஜர் பார்ட் ஆஃப் அவர் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததே இவர் தான். ஓகே, அண்ட் இவர் சைக்கோ அனலைஸ் பண்ண மெத்தடே வந்துட்டு பீப்புளோட மைண்டை வந்து டீப்பா போய் பார்ப்பாரு. லைக் ட்ரீம்ஸ், அப்புறம் டாக் தெரப்பி கொடுப்பாரு, ஸ்லிப் ஆஃப் டங், இதெல்லாம். லைக் அவரோட என்ன தெரப்பி கொடுத்தாரு, அவரை பத்தி டீட்டெயில்டா வேணும்னா நீங்க சொல்லுங்க, ஐ மேக் அ செப்பரேட் வீடியோ. பட் தென் இவர் வந்து டீப்பான அனலைசிஸ், சைக்கோ அனலைசிஸ் பண்ண ஆரம்பிச்சது அவ்வளவுதான். அந்த அன்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன இருக்கு, லைக் இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த மரத்தோட ரூட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான், ரூட் காசை வந்து நம்ம சரி பண்ணாதான் வந்து மரம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரூட் போய் போய் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட இவர் தான் he introduced that thing. So he actually plays a very major role in psychology. Okay, ஸோ நீங்க வந்து இதையே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஐஸ்பர்க் ஒரு வெறும் ஸ்மால் தான் வெளியில தெரியும் உங்களுக்கு, இதுதான் நீங்க வெளியில காட்டிக்கிற ஒரு பின்பம்னு வச்சுக்கலாம். பட் ஆனா உங்களுக்குள்ள லார்ஜர் பார்ட் ஹிடன் அண்டர் வாட்டர், அதாவது இந்த லார்ஜர் பார்ட் இது நம்ம யாருக்குமே தெரியாத விஷயமா இருக்கும். அதை வந்து சைக்காலஜிஸ்டால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். Or else you can say like நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே தெரியும். பட் ஹிடனா there are some things only psychologists can understand. பட் இதை கொண்டு வந்தது இவர் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இப்படி லைக் நம்ம ஒரு சம் பண்றோம்ல, ஒரு பார்ட் சம் பண்றோம்ல, அதை விட நம்ம வேற ஏதாவது அதிகமானவங்களா, லைக் நான் அப்படின்னு உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். ஒரு another shift in thinking. ஓகேவா, குரூப் ஆஃப் சைக்காலஜிஸ்ட் கால்ட் கெஸ்டால்ட் சைக்காலஜிஸ்ட், அதாவது ஒரு 3 சைக்காலஜிஸ்ட். ஓகே, ஒரு 3 சைக்காலஜிஸ்டும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, they said hold on, mind isn't just peace, it's about how those peace come together. அதாவது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சைக்காலஜிஸ்ட் பார்த்தோம்ல, ஈ said லைக் மைண்ட் வந்து பீஸா இருக்கு, அதை கொண்டு வந்து சேர்த்தா அது ஒரு மைண்ட்ன்ற மாதிரி. பட் அது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பீஸ் மட்டும் கிடையாது, எப்படி எல்லா பீஸும் ஒன்னா கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்க்கிறோம் தெரியுமா மைண்ட்ல, அதை பத்தி நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு. லைக் எப்படின்னா, இப்போ பிரெயின் வந்து வேர்ல்ட் எப்படி பார்க்கும், ஹோலா பார்க்கும், பாட்டா பார்க்காதுல. நம்ம பிரெயின் எப்படி பார்க்கும், நம்ம இப்போ வீடுனா வீடா பார்க்கும், டிவி, ஃப்ரிட்ஜ், பெட் அப்படி பார்க்காதுல. வீடுனா வீடா பார்க்கும். அந்த மாதிரி when you hear a song, இப்போ ஒரு பாட்டு கேக்குறீங்க அப்படின்னா, அதோட லைக் ஒரு சாங்கா தான் நீங்க கேட்பீங்களே தவிர இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க.
ஐம் டேம் ஷூர் நோட்ஸ் நோட் பண்ண மாட்டோம் நம்ம. ஓகேவா? நம்ம வந்து பாட்டு பாட்டா கேட்போம். ஓகேவா? இல்ல ஒரு மெலோடியா கேட்போம். அதே மாதிரி தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஃபேமஸ் ஃப்ரேஸே இருக்கு. ஹோல் இஸ் கிரேட்டர் தென் த சம் ஆஃப் இட்ஸ் பார்ட்ஸ் அப்படின்னு. ஸோ அது எப்படின்னா, நம்ம ஹோலா ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது இன்னும் நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இது. ஓகே, this one is really interesting slide. நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்ட்டு. ஸோ பிஹேவியர் மட்டும் நீங்க ஏன் ஃபோக்கஸ் பண்றீங்க, தாட்ஸ் ஏன் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன்றீங்கன்ற ஒரு கொஸ்டின் வரும்ல. வெறும் பிஹேவியர் என்னோட தாட்ஸ் ஏன் ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னா, அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, then this is what psychologists like Pavlov, Watson, Skinner, ஓகே, இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சைக்காலஜி வந்து ஒரு அப்சர்வல் பிஹேவியர், நாட் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் ஆர் இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுக்கிற விஷயம் தான் சைக்காலஜி. தாட்ஸோ இல்ல வந்து ஒரு இன்னர் ஃபீலிங்ஸோ இல்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸோ அது கிடையாது அப்படின்னு இவங்க 3 பேரும் சொல்றாங்க. லைக் இவான் பாவ்லோவ், ஜான் வாட்சன் அண்ட் ஸ்கின்னர். பாவ்லோவ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, he made dogs வந்து ட்ரூல் பண்ணியிருக்காங்க at the sound of bell. அதாவது எப்படின்னா, இந்த பெல் அடிச்சா அவங்க வந்து ட்ரூல் பண்ணுவாங்க. ஓகே, தட்ஸ் ஹவ் ஹி டிட். யூ இஃப் சி உங்களுக்கு வந்து 3தோட எக்ஸ்பெரிமெண்ட்டும் டீட்டெயில்டா வேணும் அப்படின்னா, இல்ல உங்களுக்கு நோட்ஸா வேணும், உங்களுக்கு இந்த மாதிரி பிக்சரைஸ் பண்ணி மேப்ஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளிஃபைடா அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான நோட்ஸ் வேணும்னா எனக்கு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ. ஓகே, இதோட செப்பரேட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வேணும்னா கூட யூ கேன் ஆஸ்க் மீ. நான் அதுக்கான செப்பரேட் வீடியோ பண்றேன். ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் இஸ். பெல் அடிச்சு அவர் ரூல் பண்றது, ஹீ டிட் திஸ். ஓகே, அண்ட் தென் திஸ் ஒன் இஸ் எப்படி பண்ணாங்க அப்படின்னா, பேபி வந்து இவர் வந்து சொல்லி கொடுத்தாரு, ஒயிட் ரேட் பார்த்து பயப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்து, அண்ட் இவரோட பிஹேவியர் எப்படி மாறிடுச்சுன்னா, ஒயிட் ரேட் பார்த்தாலே அவன் பயப்படுவான். ஸோ இது வந்து he is actually a father of behaviorism. அவர் இந்த மாதிரி பண்ணி இப்படி பண்ணார் ஒரு விஷயம். அண்ட் திஸ் ஒன் இஸ் ஸ்கின்னர் என்ன பண்ணாருன்னா, பீஜன்ஸ் இருக்குல்ல, பீஜன்ஸ் வந்துட்டு லிவர் வந்து லைக் லிவர் இருக்கும் இல்லைங்க, ஸோ அது வந்து டேர்ன் பண்றதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ரேட்ஸ் அண்ட் பீஜன்ஸ் வச்சு he did something. ஸோ இஃப் யூ வாண்ட் know about all these experiments in detail எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு அதை பத்தி சொல்றேன். ஸோ இதுல ஆக்சுவலி என்னன்னா ஒரு விஷயம், லைக் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அது எப்படி ஒரு பிஹேவியர் வந்து ரிவார்டோ பனிஷ்மெண்ட்டோ லேர்னிங்கோ எப்படி ஒரு ஃபவுண்டேஷன் போடுதுன்றது தான். நவ் திஸ் ஒன் இஸ், கேன் சைக்காலஜி பிரிங் அவுட் ஆர் பெஸ்ட்? நினைக்கிறீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? கேன் சைக்காலஜி பிரிங் அவுட் ஆர் பெஸ்ட்? ஐ டெல் யூ. ஸ்ட்ரிக்ட்னஸ் ஆஃப் பிஹேவியரிசம், அதாவது பிஹேவியரிசம் படிச்சு சைக்காலஜிஸ்ட் என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஹியூமன் ஸ்பிரிட் பத்தி என்ன, லைக் வாட் அபவுட் ஹியூமன் ஸ்பிரிட், அதை பத்தி நீங்க எதுவுமே யாருமே பேசலி அப்படின்னு கேட்டப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹியூமானிஸ்டிக், அதாவது ஹியூமானிஸ்டிக் சைக்காலஜின்னு ஒன்று இருக்கு, வித் ஃபிகர்ஸ் ஆஃப் ஆப்ரஹாம் மாஸ்லோ அண்ட் கார்ல் ராகர்ஸ். அவங்க 2 பேர் பண்ணதுல வந்து ஹியூமானிஸ்டிக் சைக்காலஜின்னு ஒன்று இருக்கு. ஓகே, மாஸ்லோ அண்ட் ராகர். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பிஹேவியர்ல இருந்து அப்படியே வந்து ஷிஃப்ட் பண்ணி தே தே ஆக்சுவலி ப்ராப்ளம்ஸ் எங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணாங்கன்னா, ஹியூமன் growth potential and self actualizationல வந்து they shifted it. Okay, and they also believe psychology வந்து mental illness or rats in lab மட்டும் லைக் ஃபோக்கஸ் பண்ணாம பீப்புள் வந்து க்ரோ பண்ணி ஹீல் பண்ணி அவங்களோட பெஸ்ட் வெர்ஷனை வெளியில கொண்டு வர்றதுக்கும் சைக்காலஜி வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் கொண்டு வந்தாங்க. அண்ட் மாஸ்லோ என்ன பண்ணாருன்னா, ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் அப்படின்ட்டு, திஸ் இஸ் வெரி லைக் எல்லாருமே படிச்சிருப்பாங்க சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ். பட் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் அப்படின்றது வந்து பேசிக் நீட்ஸ் லைக் ஃபுட், சேஃப்டி அப்படின்றது வந்து பாட்டம்ல இருக்கும். ஓகேவா? அப்புறம் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வந்து டாப்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுவுமே ஒரு தனி ஸ்டடி தான். இஃப் யூ வாண்ட் ஐ கேன் கிவ் யூ நோட்ஸ் ஆர் ஐ கேன் மேக் அ செப்பரேட் வீடியோ ஆன் இட் இஃப் யூ வாண்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து ராகர் என்ன பண்ணார், எம்பத்தி, அக்செப்டன்ஸ் அண்ட் அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட்லாம் தெரப்பியில கொண்டு வந்தார். ஹியூமனிசம் வந்து என்னாச்சுன்னா, ஒருத்தவங்களோட பிஹேவியரை மட்டும் பார்க்காம ஹியூமனிசம் கொண்டு வந்ததால பீப்புள் வந்து வார்ம்த் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களோட பொட்டென்ஷியல் உள்ள இருக்கும், அது இப்போ நம்ம வந்து தெரப்பி கொடுத்து அவங்கள வெளியில வர வச்சாங்க. லைக் இட்ஸ் ஆக்சுவலி ஃபோக்கஸ்ட் ஆன் growth பொட்டென்ஷியல், உங்களுக்குள்ள இருக்கிற பொட்டென்ஷியலை வெளியில கொண்டு வந்துச்சு அண்ட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷனும் கொண்டு வந்துச்சு. நான் நெக்ஸ்ட் இது வந்து நம்ம சொல்றேன் கேளுங்க. The mind strikes back, the cognitive revolution, அதாவது 1950s ஓகேவா,
see like 1950s ல வந்து 1950s and 60s ல வந்து psychology turned again. அதாவது இப்படி போயிட்டு இருந்த psychology again it turned back, like திருப்பி மைண்டுக்கே போக ஆரம்பிச்சுது. So this shift is known as cognitive revolution. Like எப்படின்னா திருப்பி வந்து எப்படி நம்ம திங்க் பண்றோம் அப்படின்றத பத்தியே படிக்கிறதுக்கு போலாம். லைக் எப்படி நம்ம திங்க் பண்றோம், எப்படி படிக்கிறோம், எப்படி சால்வ் பண்றோம் ப்ராப்ளம், எப்படி ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்றோம் அப்படின்னு படிக்கலாம் அப்படின்னு போனது. சைக்காலஜி லைக் நாம் சாம்ஸ்கி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா he challenged behaviorism and emphasized the brain is more like a computer. இவர் என்ன சொன்னார்னா brain வந்து more like a computer, ஓகேவா, like processing information. Brain வந்து information process பண்றது. Like he again went back and he just wanted to study about எப்படி எப்படி நம்ம படிக்கிறோம், எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அப்படின்றது. அண்ட் திஸ் மூவ்மெண்ட், இது நடந்த விஷயம் வந்து ஹியூஜ் ரோல் இன் ஃபீல்ட்ஸ் லைக் மெமரி ரிசர்ச், டிசிஷன் மேக்கிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதெல்லாம் வந்து படிக்க முடிஞ்சிச்சு. இவர் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்ததால we could study all this. Okay, ஆக்சுவலி ப்ரீவியஸ்லி பார்த்தீங்கன்னா சைக்காலஜி வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னா, ஐ ஜஸ்ட் forgot to add that slide, பட் நான் இது உங்களுக்கு சொல்றேன். இட் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்லாம் வந்து சைக்காலஜி பண்ணது நடந்தது எல்லாம் ஒயிட் மென் மேல மட்டும்தான். விமன், பீப்புள் ஆஃப் கலர், டைவர்ஸ் கல்ச்சர்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் ஒயிட் மேனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வந்து அவங்க வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட்லாம். ஸோ ஃபெமினிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் அண்ட் மல்டிகல்ச்சரல் சைக்காலஜிஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒயிட் மேன் மேல மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா we will not understand psychology. எல்லார் மேலயும் பண்ணும், ஃபீமேலா இருக்கலாம், அவங்க மல்டிகல்ச்சரலா இருக்கலாம், எல்லார் மேலயும் பண்ணா மட்டும்தான், இன் ஸ்பைட் ஆஃப் ஜெண்டர், ரேஸ், கல்ச்சர் அண்ட் ஐடென்டிட்டி, எல்லார் மேலயும் பண்ணா மட்டும்தான் சைக்காலஜி இஸ் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்காலையும் வந்துட்டு சைக்காலஜி படிக்க முடியும், எல்லாராலையும் தெரப்பி எடுத்துக்க முடியும், எல்லார் மேலயும் ரிசர்ச் பண்ண முடியும். எவ்ரிபடி இஸ் கெட்டிங் தேர் ஓன் பெனிஃபிட் அப்படின்னு சொல்றேன். ஒயிட் மென் மேல மட்டும் பண்ணது வந்து தப்பு அப்படின்னு அவங்க கொண்டு வந்ததால மட்டும்தான் இப்ப எல்லாராலையுமே வந்து சைக்காலஜி படிக்க முடியுது, சைக்காலஜி கோர்ஸ் எடுக்க முடியுது, அண்ட் தெரப்பி எடுத்துக்க முடியுது. எவ்ரிபடி இஸ் கெட்டிங் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் இட். எல்லாத்துக்கு ரீசன் அவங்க கொண்டு வந்த அந்த ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ வி ஆர் அட் த எண்ட் நவ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் எனி நோட்ஸ் ஆர் இஃப் யூ வாண்ட் எனி கைடன்ஸ் ஆர் வந்து நீங்க இந்த மாதிரி கலர்ஃபுல் நோட்ஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னா ப்ளீஸ் let me know. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.